நெடுங்காலமாக நீங்க பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய ஒவ்வொரு செயல்பாட்டையும் பார்த்து வருகிறீர்கள் சார். இப்ப நடந்து வரக்கூடிய இந்த நிகழ்வுகள் அடுத்த மாசம் அவங்க ஒரு 12 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த முழு நிலவு சித்திரை பெருவிழாவை நடத்த இருக்கிறது வன்னியர் சங்கம். இந்த அழைப்பை விடுத்து அதற்கான ஏற்பாடுகள் எல்லாம் நடந்து வரக்கூடிய சூழல்ல இப்படியான ஒரு முடிவு டாக்டர் ராமதாஸால் எடுக்கப்பட்டிருக்குது. இது தேர்தல் நெருங்கக்கூடிய காலம், அதற்கான முஸ்தீபு பணிகள் எல்லாம் அரசியல் ரீதியாக நடந்துட்டு இருக்கிறதுனால அவர் இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்காரா, இல்லை வேறு ஏதேனும் காரணங்கள் இருக்குமா சார் இதுக்கு பின்னால? வணக்கம். ஆக்சுவலி இது அவங்க தந்தை மகனுக்குள்ள கொஞ்ச நாளாவே இந்த ப்ராப்ளம் இருந்துகிட்டே இருக்கு. ஓகே. இதுல அதை மறுக்க முடியாது. போன ஒரு சிறப்பு பொதுக்குழு கூட்டத்திலையும் நான் தான் பாஸ் அப்படின்னு பெரியவர் சொன்னது, அவர் மிஸ்டர் அன்புமணி ராமதாஸ் பேசாம இருந்தது, அது அவங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் போய் அதை சமாதானப்படுத்துனது, இதெல்லாம் நம்ம எல்லாரும் பார்த்துக்கிட்டு தான் இருந்தோம். பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்த மட்டும் இட் இஸ் பெரிய டாக்டர் ராமதாஸோட கட்சி தான். அவரு தான் அதை ஆரம்பிச்சு, அவரு தான் அதை உருவாக்கி இன்னைக்கு அதை ஒரு பெரிய ஒரு ஆர்கனைசேஷனா மாத்தினது அவர் ஒருத்தர் தான். அதுல இப்ப அன்புமணி இப்ப நிறைய மீடியால நிறைய விஷயங்கள் சொல்றாங்க. இந்த மாதிரி அதிமுகவோட பெரியவர் போகணுன்ற மாதிரியும், இவர் அன்புமணி ராமதாஸ் பாஜக கூட மட்டும்தான் இருக்கணும் அப்படின்னு பிடிவாதம் பிடிச்சதாகவும், அது ஒரு மேஜர் முக்கியமான காரணமாகவும் சொல்றாங்க. எது எப்படி இருந்தாலும் சரி, பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு காலத்துல வாஜ்பாய் கவர்மெண்ட்ல அங்கம் வகிச்சு 5%லேருந்து 6% ஓட் ஷேரை வைத்திருந்து வட மாவட்டங்கள்ல ஒவ்வொரு தொகுதியிலையும் 35%லேருந்து 40% ஓட் ஷேரை வச்சிருக்கிற ஒரு கட்சி இன்று ஒன்றுமே இல்லாமல் 2021, 24 எல்லாத்துலேயும் எந்த விதமான ஒரு சரியான ஒரு அரசியல் அந்த கட்சியை நிலைப்படுத்த வேண்டிய சில விஷயங்கள் எதுவுமே நடக்காம தோல்விகளே வரிசையா சந்திச்சுட்டு வர்றது ஒரு காரணமா இருக்காது. இது இந்த ஸ்ட்ராட்டஜி பண்றதுல எங்கேயோ ஃபிளா இருக்கு இந்த கட்சிக்குள்ள. ஒருவேளை அப்பா ஒரு டெசிஷன் எடுக்கிறாரு, தனையன் ஒரு டெசிஷன் எடுக்கிறாருன்றது நல்லா தெரியுது, அது மட்டும் தெரியுது. இது உள்ளுக்குள்ள இருக்கிற ஒரு ஃபேமிலி ப்ராப்ளம். இப்ப நல்லா யோசிச்சு பாருங்க. இப்ப இந்த 21 எலெக்ஷன்ல 21 தான் கரெக்ட். எலெக்ஷன்லயும் தனியா போனாங்க, பெரிய பிரச்சனை வந்துச்சு. 24ல சுத்தமா அவங்க ட்ரூ பிளாங்க். எல்லாமே பிரச்சனைகள் இருக்கு. இப்ப லாஸ்ட் எலெக்ஷன்ல 24 எலெக்ஷன்ல தருமபுரியில அபிஷியல் கேண்டிடேட்டை அனௌன்ஸ் பண்றாங்க. அந்த ஊருக்காரர் மாவட்ட செயலாளர் நினைக்கிறேன், அவர் பேர் எனக்கு ஞாபகம் வரல. பட் கடைசி நேரத்துல பெரியவர் தலையிட்டு சௌமியா அன்புமணிய கேண்டிடேட்டா மாத்துறாங்க. ஏன்னா அது ஒரு கேட்டா அப்ப நம்ம என்ன சொல்றோம், இது ஃபைட் தருமபுரி ரொம்ப முக்கியம், ஃபைட்டை ரொம்ப க்ளோஸா மாத்தணும். ஆனா நல்லா யோசிச்சு பாருங்க, அந்த இடத்துல ஏற்கனவே அன்புமணி ராமதாஸ் நின்னவரு, அவரு ரெண்டோட நின்னாரு, ஒருட ஜெயிச்சாருன்னு நினைக்கிறேன், ஒருட தோத்துருக்கிறாரு. பட் ஆனா திமுக ஒரு பிரபலம் இல்லாத கேண்டிடேட் தான் அங்க நிறுத்துறாங்க, அங்கேயே ஜெயிக்க முடியல. இப்ப பிரபலமான ஒரு நல்ல ஃபேஸ் தெரிஞ்ச ஒரு அவங்க சௌமியா அன்புமணியை அவங்க கொஞ்சம் நிறுத்துறாங்க, அப்படியும் அவங்க ஃபைட் பண்ணி தோக்குறாங்க, அதெல்லாம் இருக்கு. பட் ஆனா இதெல்லாமே ஒரு விதத்துல உள்ளுக்குள்ள ஏதோ அவங்க ஃபேமிலிக்குள்ளேயும் இது ஏதோ நடக்குது. அங்க கட்சியை மீறி அவங்க குடும்பத்துக்குள்ள இருக்கிற சில ப்ராப்ளங்கள். ஏன்னா லாஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா அவரோட ஒன்னாவது பேரண்ட்ஸை பேரனுங்களை கொண்டு வர பாக்குறாரு. அதுக்கு அன்புமணி என்ன சொல்றாரு, நீங்க டைனாஸ்டி பாலிடிக்ஸை கொண்டு வரீங்கன்னு கேக்குறாரு ஓப்பனா. ஆனா இவரே ஒரு வாரிசா அங்க இருக்கிறாரு, அவர் அதைத்தான் பெரிய ஒரு சுட்டி காமிக்கிறாரு. சோ இப்படி இருக்கும்போது அவங்களுக்குள்ள இருக்கிற ஒரு குடும்பம் இது சார்ந்த ஒரு சில விஷயங்கள் வெளியே ஸ்பில் அவுட் ஆறதுனால இது அரசியல்லையும் தாக்கத்தை ஏற்படுத்த ஆரம்பிச்சிருச்சு. இன்னொன்னு, அப்ப அரசியலுக்கு வாங்க, இது ஃபேமிலியை விட்டுருங்க, அரசியலுக்கு வந்தீங்கன்னா இப்ப இதுல நாங்க க்ளோஸா அவர்கிட்ட ரொம்ப காலமா இருந்ததுனாலையும் இப்ப சமீபத்துல
அந்த ஒரு கான்டாக்ட் இல்லை. ஆனால் இவர் அன்புமணி வந்ததுனால நான் அவ்வளவு தூரத்துக்கு அந்த பாட்டாளி மக்கள் கட்சியோட இணக்கமான ஒரு ரிப்போர்ட்ன்ற முறையில இணக்கமா இருக்க முடியல. ஆனா என்ன பிரச்சனை அப்படின்னா, அவர் எப்பயுமே ஒரு திராவிட கட்சிக்கு தான் இருக்க பார்ப்பார். முதல்ல இருந்தது வாஜ்பாயோட சரி, அதுக்கப்புறமே அவர் ஏதாவது ஒரு மாற்று திராவிட கட்சியில தான் அவர் இருந்தார். ஓகே. இப்பயும் அதைத்தான் அவர் விரும்புறார். இப்ப போன அவர் ஏடிஎம்கே போயிருந்தா இன்னைக்கு பிஎம்கே இந்த நிலைமைக்கு வந்திருக்காது, ஏடிஎம்கேயும் அந்த நிலைமைக்கு போயிருக்காது. பாஜகவோட இவர் தனியா போய் இவர் இன்சிஸ்ட் பண்றாரு அன்புமணி ராமதாஸ்ன்றதுதான் இப்ப இங்க ஒரு மேஜர் குற்றச்சாட்டா அவங்க பார்ட்டிக்குள்ளேயே இருக்கு. ஓகே ஓகே ஓகே. இதுதான் முக்கியம். ஏன்னா இது ரெண்டுமே ஒன்னோட ஒண்ணு இணைஞ்சு வருது. ஒரு குடும்பம் அரசியல் வரும்போது எல்லாமே கரெக்டா ஸ்ட்ரக்சர்டா திமுக மாதிரி வராது இல்ல, அங்கேயும் தான் அழகிரியை பார்த்தோம் நம்ம. ஓகே ஓகே ஓகே, பேசலாம் சார், பேசலாம்.